எனும் தேவியினுடைய யந்திரம் தேவியினுடைய ஆசனமாகவும் தேவியினுடைய இருப்பிடமாக கொண்டது இந்த ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கரத்தினையே சிற்பிகள் என்ன செய்தாங்கன்னா போர்த்தேராக அமைத்து தந்திருக்கின்றார்கள். ஸ்ரீசக்கரத்தை விளங்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஸ்ரீசக்கரத்தில் விளங்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் தேர்ப்பகுதிகளாக அமைந்திருக்கின்றது. அப்படி ஸ்ரீசக்கரத்தில் 9 ஆவரணங்களே தேரினுடைய 9 தட்டுகளாக அமைந்திருக்கின்றது. இந்த சர்வானந்தமய சக்கரத்தின் சுரூபமாக ஆனந்தமே இந்த கொடியாக தேரின் மேல் வீசிக்கொண்டிருக்கின்றது. 9 தட்டிலும் யோகினி பரிவாரங்கள் சூழ்ந்து நிற்கின்றார்கள். தேவியினுடைய அமரக்கூடிய இடத்தில் சுற்றி பாசம், அங்குசம், கரும்புவில், புஷ்பபானம் என்ற தேவியினுடைய ஆயுதங்கள் 4ம் தேவதா சக்தி வடிவில் தாமே தேவிக்கு முன்னதாகவே ஏறி அமர்ந்திருக்கின்றது. அப்படி மற்ற ஆயுதங்களும் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றது. இப்படி எல்லா ஆயுதங்களும் சக்தி உருவெடுத்து புடைசூழ தேவியினுடைய சக்கர அந்த தேரிலே சக்கர ராஜரதத்திலே விளங்குகின்றது. எப்படி பாருங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி போருக்கு புறப்படுகின்றால். அப்படி போருக்கு புறப்படும் பொழுது அப்படி எல்லா ஆயுதங்களும் தாமாகவே முன்வந்து அந்த ராஜரதத்திலே போர் செய்யக்கூடிய ரதத்திலே ஏறி அமர்கின்றது. ஒரு வீரன் போருக்கு புறப்படுகின்றான் என்றால் எல்லா ஆயுதங்களும் தானே ஏந்தி கொண்டு தான் போரில் ஏறுவாங்க, அந்த ராஜரதத்திலே ஏறுவாங்க. அப்படி அந்த ஏறக்கூடிய ரதத்திலே வீரன் ஏறுவான், எல்லா ஆயுதங்களையும் தாங்கி கொண்டு வீரன் ஏறுவான். ஆனால் அன்னை அகிலாண்ட கோடி ராஜராஜேஸ்வரியானவள் போருக்கு கிளம்புகின்றால். அப்படி கிளம்பும் பொழுது எல்லா ஆயுதங்களும் தானாகவே முன்வந்து ஏறி அந்த ராஜரதத்திலே அமைந்திருக்கின்றது. ஆயுதங்களை தாங்கி வீரன் தேரில் ஏறுவது வழக்கம். இங்கு சக்தி வடிவில் ஆயுதங்கள் தாமே ரதத்தில் ஏறி அமைந்திருக்கின்றது. தேவியனுடைய எண்ணத்திற்கேற்ப தானே செயல்படக்கூடிய திவ்ய ஆயுதங்கள் இவை. அன்னை எடுத்து ஆயுதங்களை எடுத்து தன்னுடைய திருக்கரங்களாலே விடணும் இல்லை. அன்னை அப்படி மனதில் நினைத்தாலே போதும், அந்த ஆயுதங்கள் தானாகவே முன்வந்து அந்த செய்யக்கூடிய போர் செயல்களை முழுமையாக செய்து முடிக்கின்றது, வெற்றியும் உடைசூழ்கின்றது. அஞ்ஞானத்தினால் தன் நிலை மறந்து பேத பாவனையால் எதிரி மனப்பான்மையுடன் எதிர் நிற்பவன் யாருன்னா அந்த பண்டன் என்கின்ற ஜீவன். பண்டன் இருக்கின்றான் எதிரில். அவனுடைய அஞ்ஞானம் என்னும் இந்த ஆவரணத்தை போக்கவல திவ்ய சக்திகள் அமைந்த இந்த ஆவரண தேவதைகளுடன் கூடிய சக்கரம் என்னும் ராஜ ரதத்திலே மனசக்தியும் மனிதனுடைய அந்த வாசனைகளான காமம், குரோதம், ஞானம், பாசம், அங்குசம், வில்லு, பானம் ஏற்கின்ற ஆயுதங்களை உருவெடுத்து கொண்டு முன்னதாக ஏறி நிற்க ஞானஸ்வரூபிணியாக தேவி அதன் மேல் தோன்றுகின்றார். அந்த ராஜரதத்தில் எப்படி இருக்கின்றார் பாருங்க. அப்படி ராஜரதத்திலே மனசக்தியும் மனிதனுடைய இந்த வாசனைகளாக காமம், குரோதம், ஞானம், பாசம், அங்குசம், வில்லு, பானம் என்ற ஆயுதங்களாக உருவெடுத்து அப்படி கொண்டு முன்னதாக ஏறி நிற்க இந்த ராஜ சுரூபிணி ஞானஸ்வரூபிணியாக தேவி அதன் மேல் தோன்றுகின்றாள். ராஜரதத்திலே தேவி தனது கரும்பு வில்லிலிருந்து மனசக்தி வடிவிலான ஷியாமலா தேவியை தோற்றுவித்தார். அப்போ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இதனுடைய மனசக்தியிலிருந்து ஒரு மனதிலிருந்து ஒரு உரு தோன்றுகின்றது. அப்படி மனதிலிருந்து தோன்றிய உரு தனி சக்தியாக பிரிவெடுத்தால் தானே தனி உருவ சக்தியாக பிரிவெடுத்தது தான் ராஜஷியாமலான்னு சொல்கிறோம். தன்னுடைய முழு சக்தியையும் தனியாக பிரித்தெடுத்தவள் ஷியாமலாதேவி. தான் செய்யக்கூடிய செயல்களையும் முழுமையாக செய்யக்கூடியவள் யாருன்னா அந்த ராஜ ஷியாமலான்னு சொல்லுவோம். மனசக்தி வடிவிலானவள் ஷியாமலாதேவியை தோற்றுவித்தவள். கார்மேகம் போன்ற மேனி வண்ணம் படைத்தவளாக இருக்கக்கூடிய அந்த ஷியாமலா ராஜஷியாமலான்னு சொல்கிறோம். சங்கீதத்தில் சிறந்த ஞானம் உள்ளவள். வீணையை ஒரு கையிலும் கிளியை ஒரு கையிலும் தாங்கி இருப்பவள். அப்படி மனம் போல் அயக்கக்கூடிய சக்தி வீணை, வேதங்களே கிளியாக இருக்கின்றது. அப்படி மதங்கரின் பெண்ணாக ஒரு சமயத்தில் மதங்கருக்கு பணிவிடைகள் செய்து மதங்கருடைய மகளாகவும் இவள் இருக்கின்றாள். மதங்கருடைய பெண்ணாக ஒரு சமயம் இவளே தோன்றியிருந்ததால் மாதங்கி என்று பெயர் சொல்லுகின்றாள். இனிமையாக வாக்கு சக்தியும் கான சக்தியும் மனோவசீகரம் இவளுடைய அருளுகளால் கிடைக்கின்றது. நல்ல வாக்கு சக்தி பெறணும், ஞானம் பெறணும், நல்ல சங்கீதம் பாடணும், நல்ல பாட்டெல்லாம் சித்தி பெறணும்னு பார்த்தாக்க இந்த ராஜமாதங்கியை வழிபட்டால் பூரணமான அந்த யோகம் கிடைக்கும், பதவியிலே உயர்வு கிடைக்கும், அரசியலில் வெற்றி பெறக்கும். அப்படி தேவியினுடைய ராஜ்யத்திலே நிர்வாக பொறுப்பில் அமர்க்கப்பட்டவள் இவள். அப்படி தேவி எங்கே இருக்கின்றாலோ அங்கே முழுமையாக வெற்றி தான், அவள் தோல்வியே கிடையாது. தேவியினுடைய பரிவாரத்தில் தேவியினுடைய அடுத்த ஸ்தானம் இவளுக்கு இருக்கிறது ராஜஷியாமலாவுக்கு. அரசியலில் பிற அறியாத வண்ணம் இந்த அரசருக்கும் இந்த மந்திரிகளுக்கும் சில ஆலோசனைகள் நடக்கும். அப்படி ஏன் இந்த ஆலோசனைனாக்க ஒரு செயல் அரசன் ஒரு செயல் செய்யணும், நாட்டுக்காக ஒரு செயல் செய்யணும்னாக்க அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மந்திரி கிட்ட ஒரு ஆலோசனை செய்வாங்க. அதை மந்திரிகிட்ட ஆலோசனை செய்து அதன் பிறகுதான் செயல்படுத்துவாங்க. அதை என்ன சொல்றாங்க, அந்த ஆலோசனையை மந்திரம்னு சொல்றோம். இந்த ஆலோசனை
அரசியல் பிறர் அறியாத வண்ணம் அரசருக்கும் அந்த மிக மிக முக்கியமான ஆலோசனைகளும் நடக்கக்கூடிய ஆலோசனை தான் மந்திரம்னு சொல்கிறோம். செயலாக செயல்படுத்தப்பட்ட பின்னரே இதை அறிய முடியும்னு சொல்கிறோம். ஆலோசனை நிலையில் இது வெளிப்படாது. எப்படின்னா, ஒரு ஆலோசனை செய்த செயல் மற்றவர்களாம் தெரியப்படுத்த மாட்டாங்க. ஒரு 2 பேருக்கு தான், அரசன் அந்த மந்திரி மேலே ஆலோசகர் ஏதாவது இருந்தால் அது ஒருத்தவங்க. அது மாதிரி அந்த இருவருக்கு மட்டும்தான் அந்த ஆலோசனை நடக்கும். அப்படி முழுமையான செயல்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செயல் என்பதை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன் அதை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னா, ஒரு செயலை ஆலோசனை செய்வதற்கு முன்பு அதை வெளிப்படையாக செய்தால் அந்த காரியம் செயல்படாது என்று எண்ணுகின்றார்கள். செயலாக தானே வெளிப்படும் வரை ஆலோசனை ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும். இதுவே மந்திரம்னு சொல்கிறோம். இந்த ஆலோசனை அளிப்பவள் மந்திரினி என்று சொல்கின்றோம். ஆலோசனை அளிப்பவர் மானாக இருந்தால் மந்திரி, பெண்ணாக இருந்தால் மந்திரினி சொல்கிறோம். அதனால் சியாமலா தேவியை மந்திரினி என்று அழைக்கப்படுகின்றோம். இவளுக்கென தனிப்பட்ட போர் தேர் இருக்குது. கேய சக்கர ரதம் 7 தட்டுகளை உடையது. அதை அசையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒளி சங்கீதமயமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லணும், கேய சக்கர ரதம்னு சொல்கிறோம். கேயன்னா பாட்டு, அதனால் கேய சக்கர ரதம்னு சொல்கிறோம். இதனுடைய 7 தட்டுகளும் மந்திர சக்தி உதவக்கூடிய யோகினிகள் சூழ்ந்து இருப்பாங்க. அப்படி காட்டில் வசிப்பவள் போல காதில் பனவோலை தாடங்களும், காதில் என்ன போட்டிருப்பானா பனவோலை தாடங்களும் காட்டுப்பூக்களான தலையில் அலங்காரமும் கொண்ட இவள் கேய சக்கரத்தில் அமர்ந்திருப்பாள். போருக்கு செல்கின்றாள். இவளுடைய கைகளில் உள்ள வீணைகளும் ஒளி சத்துருக்குடைய இதயத்தை பிளந்து கிளி வடிவத்தில் இருந்த வேதம் தனது ஒளி ஒரு பகுதியாக தனுர் வேதத்தை சித்திர ஜீவம் என்னும் வில்லும் அம்புகளாக்கி ஷியாமலா தேவியிடம் கொடுத்து, இந்த ஷியாமலா தேவியினுடைய கையில் இருந்த வீணையும் கிளியையும் யந்திரினி தந்திரினி என்ற 2 சக்திகள் வாங்கிக் கொள்கின்றார்கள். அப்படி ஷியாமலா வில்லும் அம்பு ஏந்தி போருக்கு புறப்படுகின்றால் தேவியினுடைய பக்கத்தில் அவளுக்கு எல்லா பணிவிடையும் செய்திருக்கின்றார். அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு ராஜ ஷியாமலாவனவள் பூரணமாக இந்த போரில் சமயத்திலே பூரண பணிவிடைகள்லாம் செய்கின்றார். இப்படி மனம் அடங்கி புத்தி தெளிந்த போது மனனம் செய்யப்பட்ட மந்திரங்கள் தேவியினுடைய உருவை மனதில் பதித்து மனதை தேவி வடிவமாக்கி கொள்கின்றாள். அப்புறம் மனம் அடக்கி புத்தி தெளிந்திருக்கும் பொழுது மனனம் செய்யப்பட்ட மந்திரங்கள் தேவியினுடைய உருவை மனதை பதித்து மனதினுடைய தேவி வடிவமாகின்றோன்னு சொல்கிறோம். அப்போது மனம் ஒருமுகமாகி தன்னுடைய மனதினை அடக்கி புத்தி தெளிந்த போது மனனம் செய்யப்பட்ட மந்திரங்கள் தேவியினுடைய உருவை பெறுகின்றது. அந்த நிலையில் மந்திரினி ஆகின்றால் சித்தி பெறுகின்றாள். அந்நிலையில் ஆனந்த பெருக்கை அனுபவிக்கக்கூடிய மனம் கீதத்தால் பயப்பட்டு உலகி தேவியினுடைய பணிவிடையிலேயே மிகுந்த ஈடுபாட்டை கொண்டவளாக இருக்கின்றாள் சியாமலா தேவி.